எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. ஒன் இந்தியா ஹவுஸ் அட் நேயர்கள் அனைவருக்கும் அருணோட வணக்கம். எடுத்தோடனே முதல்ல ஒரு விஷயம் இங்கே கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். கீழே வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு ஃபேன் வார் கண்டிப்பாக நடக்கும். ஒரு சைடு வந்து ருத்ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு சைடு வந்து சுபன் கில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியுமே ஒரு ரெண்டு தரப்பினர் வந்து மோதுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிலே வந்து ஒரு முதல் டிஸ்க்ளைமர் போட்டுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, சுமன் கில்லை வந்து நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மையான ஒரு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. வச்சு அட்டின்னு உரின்னு உரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு கேப்டனே நீங்கள் ட்ராப் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் உங்கள் பொசிஷனை எக்ஸ்சேஞ்சாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, ஜெய்ஸ்வால் 93 இருக்க போகும்போது நீ ஏன்டா மேட்சை முடிச்ச, ஏன் ஸ்ட்ரைக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி இன்னொரு சிலர். மூணாவது, ருத்ராஜ் இந்த டோர்னமெண்ட்டோட செகண்ட் லீடிங் ரன் ஸ்கோரர். அந்த லீடிங் ரன் ஸ்கோரரை எதுக்கு கடைசி T20 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராப் பண்ணீங்க அப்படின்னு. இந்த மூணு விஷயம் இருக்குது. அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலீல் அகமது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேயர்கள் நல்ல ஃபார்மில் இருக்க போகும்போது அவங்களையும் ட்ராப் பண்ணுறீங்க ஏன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து நிறையா போட்டி போயிட்டு இருக்குது. இன்னொரு சிலர் வந்து இவர் வேணும்னே பண்ணுறாரு, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சிலர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து கிளாரிஃபை பண்ணணும். என்னன்னா, ருத்ராஜ் வந்து இது வந்து ஒரு முழுக்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு சிலர் பார்வைக்கு வந்து இது வந்து ஒரு ஃபேன் வார், IPL ஃபேன் வார் மாதிரி போயிட்டு இருக்கிற மாதிரி வந்து ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சிலர் வந்து எப்படின்னா, இல்லை அது ஜஸ்ட் ரெஸ்டட் தான், அதே வந்து இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு சில தரப்புகள் சொல்லிட்டு இருக்கு. பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன், இது வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான், நீங்க கீழே சொல்லுங்க. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு நம்ம MS தோனி தலைமையில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, 3 ODIக்கும் 3 T20க்கும் ஸ்குவாட் மாற்ற மாட்டாங்க, ஒரே ஸ்குவாடில் தான் போவாங்க. அதில் வந்து ஒரு சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்ச பிளேயர்களே ஃபுல் சீரீஸில் கொண்டு போவாங்க. பட் அது போக சேஞ்ச் ஆச்சு. 3 ODI இருக்கிற இடத்துல வந்து ஒரு 2 for 0 அப்படின்ற கணக்கில் இருந்தாங்க அப்படின்னா கடைசி மேட்ச்சில் வந்து தோனி பெஞ்சை ஸ்ட்ரென்த் பண்ணுவாப்ல. ஸோ அதுவுமே வந்து விராட் கோலி பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மா அதை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த வரிசையில் கில் வந்து இதை பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி என்னோட பெர்ஸ்பெக்டிவ். பிளஸ் ருத்ராஜை உட்கார வச்சாங்க அப்படின்ற சொல்றதை விட, ஒதுக்கப்பட்டாங்க அப்படின்ற சொல்றதை விட, எப்படி சொல்றது, ஒரு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அப்படின்றத வந்து என்னோட பார்வைக்கு தோணுது. இதுக்கு முன்னாடி ருத்ராஜை சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தேன், கீழே வந்து ருத்ராஜ் கண்ணி அப்படின்னு சொல்றதா கமெண்ட் போட்டுருந்தீங்க பார்த்தேன். பட் இட்ஸ் என்ன சொல்றது, ஒரு தரப்பை வச்சு நான் இங்கே சொல்றேன். இப்போ ஒரு கிரிக்கெட் அப்படின்ற ஒரு பேஸ்டில் வந்து சொல்ல விரும்புறது என்னன்னா, மேபி ஒரு ரெஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு சின்ன தாட் தான். இன்ஃபேக்ட் வந்து சுமன் கில் வந்து ஒரு செல்ஃபிஷ் பிளேயர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு சிலர் வந்து ஒரு போட்டி போயிட்டு இருக்குது. ஏன்னா சுமன் கில் வந்து நிறைய விஷயங்களை வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்க மாட்டாரு, ஏன் அவரை உட்கார வைக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரோ சீரியஸாக வந்து அவர் ஒரு கேப்டன். ஸோ எந்த கேப்டனுமே எந்த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்தது கிடையாது. மேக்ஸிமம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஆகியோன்னா உட்காந்துருக்காங்க. ஒரு சில சீரீஸ் வந்து ரெஸ்ட் ஆயிருக்காங்களே தவிர, ஒரு யங் டைமில் இருக்க போகும்போது ப்ரைம் டைம் சொல்லக்கூடாது, அவங்களோட ப்ரைம் டைம் ப்ளஸ் ஒரு யங் டைமில் இருக்க போகும்போது அவங்க என்றைக்குமே உட்கார்ந்தது கிடையாது. இன்ஃபேக்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இட்ஸ் நாட் அ கம்பேரிசன். MS தோனி அவர்கள், ஸோ அவங்க வந்து ஒரு பீக் டைம் மூமெண்ட்டில் இருக்க போகும்போது அவர் ஒரு நாள் கூட உட்கார்ந்தது கிடையாது. அவர் வந்து ஸ்டார்டிங் அட் த டைம் ஆஃப் கேப்டன்சியில் கூட அவர் உட்கார்ந்தது கிடையாது. விராட் கோலி அவரோட பீக் டைம் டெஸ்ட் கிரிக்கெட்லையும் சரி, ODIலையும் சரி, T20லையும் சரி, அவருமே கேப்டன்ஷிப் ஸ்டார்டிங் டைம்ல இருக்கும்போது உட்கார்ந்தது கிடையாது. ரோஹித் சர்மா அவர்கள் IPL டைம் எடுத்துக்கோங்களேன், MIக்கு வந்து 5 கோப்பையை தட்டி கொடுத்துருக்காப்ல. ஒரு சில மேட்சஸ் வந்து உட்கார்ந்துருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் கேப்டன்ஷிப்ல இல்லை. ஸோ அதே வழி தான் இப்போ சுமன் கில்லும் அப்படின்ற மாதிரி என்னோட பெர்ஸ்பெக்டிவ் இவ்வளோ தோணிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபேன் வாரை தவிர்த்து IPL ஃபேன் வார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கன்வே ஆகிட்டு இருக்கிறது தான் வந்து என் பார்வைக்கு தென்படுது. பட் ஒரு விஷயம் ஒத்துக்கணுங்க, இன் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கில்லை விட பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 100க்கு 100 உண்மை, அதை நான் கண்ணை மூடிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? பட் இருந்தாலுமே வந்து இது உட்கார வச்சுட்டாங்க அப்படின்றத விட ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வேணால் நம்ம இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எடை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்ப்பா அபிஷேக் வந்து ஒரு 2 டவுன் இறக்க வேண்டியதானே அப்படின்னா, அபிஷேக் சர்மா இதுக்கு முன்னாடி 2 டவுன் இறங்கினது கிடையாது, அது ஒரு விஷயம். அது போக ஜெய்ஸ்வால் வந்து ஸ்குவாடில் இன்க்ளூட் ஆனதுனால சுமன் கில் அப்சல்யூட்லி இஸ் இன் ஓப்பனிங் ஜோன். ஸோ அவர் வந்து 1 டவுன் வந்து இங்கிலாந்துக்கு எதிராக டெஸ்ட் சீரீஸில் ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த டோட்டலி ஃப்ளாப்ட் அவுட். அதுக்கப்புறம் வந்து 4th டெஸ்ட்டில் தான் வந்து அவர் நல்லா கம்பேக் கொடுத்தாப்புல. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரிப்பா இவன் வந்து போகிறான்னு நினச்சோம். பட் ஒரு 4th டெஸ்ட்டில் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து அப்போ அந்த டைமில் வந்து கமெண்ட்ரி வைஸும் சரி, இல்லை கமெண்ட் வைஸும் சரி பேச்சு போய்கிட்டு இருந்துச்சு. அதனால் சுமன் கில் வந்து மேக்ஸிமம் டெஸ்ட்டில் ஆடினதோட சரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு T20 ODIயில் வந்து 1 டவுன் ஆடுவார்னா நெவர் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ரெண்டாவது, யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து
ஓப்பனிங்கை தவிர வேறு எந்த இடத்துலையுமே அவர் ஆனதாக சரித்திரமே கிடையாது. ஸோ அதனால் வந்து இன்டர்நேஷ்னல் நான் சொல்கிறேன், டொமஸ்டிக்கில் வந்து மேபி ஒரு சில சின்ன சேஞ்சஸ் இருந்திருக்கலாம். ஸோ யசஸ்வி ஜெய்ஸ்வால், சுமன் கில் கண்டிப்பாக ஓப்பனிங் ஒரு சைடு வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். இந்த இடத்துல T20 ருத்ராஜுக்கு 1 டவுனா 2 டவுனா அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி ருத்ராஜ் இதுக்கப்புறம் வந்து ஸ்ரீலங்கா சீரிஸ் வரப்போகுது, அதுலேயுமே வந்து கண்டிப்பாக இருப்பார், ஸ்குவாடில் இருப்பார். ஆனால் பிளேயிங் லெவலில் எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன் பேப்பர்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஓகே, இன் பேப்பர்ஸ் பிளா 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 எல்லாமே சொல்லலாம். உங்களுக்கு ஒரு ரிஷப் பண்ட் வருவார், ஸ்கை வருவார், ஹர்திக் வந்துருவார். ஸோ இவங்க 3 பேருமே மெஜாரிட்டியாக இருப்பாங்க. ரிஷப் பண்ட்டுக்கு பேக்கப்பாவோ இல்லை சஞ்சு சாம்சன் வந்து ஒரு செகண்டரி விக்கெட் கீப்பராகவும் தான் வச்சிருப்பாங்க. ஸோ சஞ்சு சேட்டாவும் இருப்பார். அப்போ ஆக மொத்தம் இங்கே 4 பேர் இருக்கிறாங்க. அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு உள்ள வெளியே அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ரோஹித் சர்மா தலைமையில் சிவம் துபேவை பயங்கரமாக பேக் பண்ணாங்க. ஸோ ஹோப் ப்ராமிஸ் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அது வந்து கண்டினியூ ஆகும். அதனால் வந்து சிவம் துபேக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அக்ஷர் பட்டேல் அவருமே இருக்காரு, ஜடேஜாவோட இடத்துக்கு பக்காவாக சூட் ஆகல. வாஷிங்டன் சுந்தர் இந்த ஜிம்பாப்வே சீரீஸில் அவர் A to Z எல்லாமே தரமாக பண்ணியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக வாஷிங்டன் சுந்தரமே வந்து இருப்பார். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ருத்ராஜ் நீங்கள் எங்கே வைப்பீங்க? நீங்கள் திருப்பி வந்து பண்ணிட்ட ஒரு 2 டவுன் 3 டவுன் தான் கொண்டு போறீங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வந்து ஸ்கை வந்து 1 டவுனு, அப்போ 2 டவுன் வந்து பண்ணிட்டு 3 டவுன் அப்போ வந்து யார் ஆடுவா? ஹர்திக் ஆடுவாங்களா? சரி, அப்போ 4 டவுன் வந்து ஒரு சிவம் துபே ஆடுவாங்களா? 6 டவுன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்ஷர் பட்டேல் வந்துருவாரு. அப்படி தான் போகுமே தவிர ருத்ராஜுக்கு வந்து சரி ஏதோ ஒரு விதத்தில் வந்து சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஒருவேளை சுமன் கில் வந்து வாய்ப்புகளை தவற விட்டுட்டால், அஸ் அ கேப்டன் இல்லாமல் பிளேயராக சுமன் கில் இருந்து அந்த இடத்துல வாய்ப்பை தவற விட்டுட்டாரு அப்படின்னா அங்கே தான் வந்து ருத்ராஜை ஃபிக்ஸ் பண்ணுவாங்களே தவிர பிரைமரி ஆப்ஷனாக வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்கன்னு தான் முழுக்க தோணிட்டு இருக்குது. இது வந்து ஒரு ஏற்றுக்க முடியாத ஃபேன்ஸ்க்கு ஏற்றுக்க முடியாத உண்மையாக இருந்தாலும் நீங்கள் நம்பலனாலும் அதான் நிஜம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து அவர் செல்ஃபிஷாக இருந்தாரா இல்லையன்றது அது வேற விஷயம். கிரிக்கெட் டேர்ம்ஸ், கிரிக்கெட் வியூவாக பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஃபார்முலா தான் அப்ளை பண்ண முடியும். பட் இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஃபேன் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ருத்ராஜ் உட்கார வச்சது யாருக்குமே பிடிக்கலைங்க. அஸ் அ ஃபேன், கிரிக்கெட் ஃபேனாக பார்த்தோம்னா பிடிக்கல. பட் ஜென்டலாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஜென்டல் கிரிக்கெட்டர் ஃபேனாவோ இல்லை ஒரு ரிவ்யூவராக ஒரு அனலிசிஸ்டாவோ யாராக இருந்தாலும் இந்த விதத்தை பார்க்க முடியும். ஏன்னா முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற முன்னாடி பிளேயிங் லெவலில் எனக்கு ஒரு சின்ன வருத்தமாக தான் இருந்தது. என்னடா ஒரு செகண்ட் லீடிங் ரன் ஸ்கோரர் டோர்னமெண்ட் அவரை உட்கார வச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு இருந்தது. பட் இருந்தாலுமே சரி, இட்ஸ் எனி டே, இட்ஸ் அ கிரிக்கெட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால மேபி ஒரு சின்ன ரெஸ்ட்டுக்காக உட்கார வச்சிருந்துருக்கலாம். பட் இன்னும் சுமன் கில்லை வந்து போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டா இருக்கிறாங்க. அதை வந்து நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலுமே இந்த கண்டென்ட் எடுத்து பேசுனதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் இதுதான். கீழே வந்து எப்படியும் ஃபேன் வார் வரும், என் மீது விமர்சனம் எதுவாக இருந்தாலும் வரத்தான் செய்யும். அதெல்லாம் வந்து பெருசாக இது பண்ணிக்க வேணாம். பட் இருந்தாலும் சுமன் கில் வந்து ஒத்துக்கலாங்க 100க்கு 100. அவர் வந்து பேட்டிங் பண்ணலை, கேப்டன்ஷிப் வந்து ஓகே டீசெண்டாக பண்ணி முடிச்சார் இந்த டோர்னமெண்ட் ஜிம்பாப்வேக்கு எதிராக. ஜிம்பாப்வே பற்றி இந்த இடத்துல சொல்லணும். இங்கே சுமன் கில்லா ருத்ராஜான்றதை விட ஜிம்பாப்வேக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுக்க போறீங்க அப்படின்றத சொல்லுங்களேன். ஏன்னா வந்து சிக்கந்தர் ரசா டோட்டலி ஒரு அவுட் ஆஃப் ஜோன், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஜோன்ல இருந்தாரு. ஏன்னா அவர் A to Z எல்லாமே கேம்ப் போட்டு இதுக்கப்புறம் சொல்லி கொடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, முசராபனியா இருக்கட்டும் இல்லை நக்வராவா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயர்கள் வந்து டாப் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் இங்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க போகும்போது உங்களுக்கு அப்பீஸ்ல வந்து மதன்ஜா அவர் இருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ் ஒரு தரமான ஒரு 49 ரன்கள் 45 ரன்கள் அடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்கள தவிர சிக்கந்தர் ராஜாவுமே வந்து பேட்டிங்ல டீசெண்டான கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. ஸ்டில் ஜிம்பாப்வே வந்து நல்ல டீம் தான். பட் இருந்தாலும் ஒரு 3 for 2 அப்படின்ற லெவலுக்கு போயிருந்தாலும் 4 for 1 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபைட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் T20 எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பட் போக அவங்க கொஞ்சம் டல் ஆயிட்டாங்க. ஸோ சிக்கந்தர் ராஜா கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அதை வந்து எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாரு அப்படின்றத வந்து பொறுத்தர் தான் பார்க்கணும். ஸோ பார்க்கலாம் ஜிம்பாப்வேக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுக்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிட்ட வந்து சுமன் கில் வந்து ஃபேன்ஸ் தாக்குறது லாஜிக்கா அப்படின்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ருத்ராஜ் வந்து வேணும்னே தான் உட்கார வச்சாங்க அருண் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவுமே தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோ வந்து அருண் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் வணக்கம். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி.